ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எதிர்பார்த்ததை விட பெரிய புயல் மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. சீரியஸ்லி நம்ம பெருசாக வரும் தான் எதிர்பார்த்தோம். பட் நான் நினச்சதை விடவே பயங்கரமாக இருக்குது. எஸ், செப்பரேஷன் தான். காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட நர்மதாவுடைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவுக்காக தான் இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ காவேரியுமே அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம், குமரன் வந்து விஜய் அடிப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் 2 அடி. ஓ மை காட், எதிர்பார்த்ததை விட இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. நம்ம விஜய் வந்து அம்மா கிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு கேட்குறாங்க. பட் அவங்க வந்து அவங்க பொண்ணை கூட்டு போயிடுறாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறத விட எங்கள் பொண்ணை எங்கள் கூடயே நாங்கள் கடைசி வரைக்கும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் எமோஷனல் பேக்கேஜ். இப்படியெல்லாம் ஒரு ட்ராக் வரப்போகுது அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப வருத்தமாக உடஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீக்காவுடைய செப்பரேஷன் வந்தாச்சு. இப்போதைக்கு எல்லாரும் வந்து அவுட் ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க. பட் அங்கேயே இருந்து தான் ஷூட் வந்து இனிமேவும் போயிருக்கு. அது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்னதான் செப்பரேஷன் அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும்னு தெரியும். பட் போக போக தாத்தா இருக்காரு மெயின் பில்லர், அவருக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. தாத்தா போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். விஜய் வந்து உடஞ்சி போய் அழற மாதிரி தான் ப்ரோமோல இருக்காங்க. ஸோ இன்னும் அழ போகிறாங்க, இன்னும் எமோஷனல் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆக்கிக்கோங்க. ஸோ ப்ரோமோ பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.